இங்கயா? இங்கதான் யா, வெயிட் பண்ணு, வருவாரு. வந்துட்டானுங்க. இங்க வாங்கயா. அப்பா அவர்தான். போலாம். சரி வா போலாம். இருக்கட்டும். யோ, எங்கயா போனீங்க? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி ஆள் பிடிக்க வேணாமா? இவரு தான் நான் சொன்ன ஆளு. இவனா? பார்த்தா பால் பாக்கெட் திருட மாதிரி இருக்கான். ஆமா, பொண்ணை தூக்கிடுவானா? சார், ஆளை பார்த்து தப்பா இட போட்டுறாதீங்க. ரவுடி குமாரோட அசிஸ்டண்ட் சைகை பார்த்தி. இவர் எந்த மாதிரி செய்கையா இருந்தாலும் செம்மையா பாப்பாப்ல. மார்க்கெட்லயே பட்ஜெட்டான ஆளு, ஃப்ரெண்ட்லி டைப்பு. இவர்கிட்ட என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா செம்மையா பாப்பாப்ல. கல்யாண பொண்ணுல உன்னை கடத்தணும். கடத்துவியா? கல்யாண பொண்ணுல உன்னை கடத்தணுமா? என்ன தலைவா சொல்ற? கல்யாண பொண்ணுனாலே ஒண்ணுதானே? சொன்னல, பாத்தீங்களா பார்ட்டி எப்படி கருத்தா பேசுறாப்ல. சரி சரி இருக்கட்டும். இங்க பாருங்க, இங்க நடக்க போறது 2 கல்யாணம். அதுல நான் சொல்ற பொண்ணதான் நீங்க கடத்தணும். ஓ, 2 கல்யாணமா? அப்படி சொல்லுங்க. எத்தனை கிட்னாப் சீனை படத்துல பாத்திருக்கேன். அதெல்லாம் பாத்துக்கலாம். டோன்ட் வெரி. பாத்துக்கலாமா? என்னையா படம் பாக்குற மாதிரி சொல்ற? யோ, இதுக்கு முன்னாடி யாரையாவது கிட்னாப் பண்ணிருக்கியா? ஓ நோ 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 நோ. ஐ அம் ஃப்ரெஷ். ஃப்ரெஷ்ஷா? எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா? அப்ப இது வரைக்கும் நீ ஒரு கிட்னாப் கூட பண்ணது இல்லையா? இந்த செய்கை பார்த்தி இது வரைக்கும் 16 செய்கையை கூட இருந்து பார்த்திருக்கேன். டோன்ட் வெரி, வாங்க பாத்துக்கலாம். பாத்துக்கலாமா? ஓ, எந்த வேலையும் பார்க்காம எல்லா செய்கையும் பார்த்துக்கிட்டே நிக்கிறதுனால உன் பேர் செய்கை பார்த்தியா? எஸ் எஸ். என்னையா இவன் இப்படி சொல்றான்? இவனை நம்பி எப்படியா கடத்தல் பொறுப்பை ஒப்படைக்கிறது? யோ, இவன் சரியா பண்ணலன்னு வச்சுக்க, என் மாப்பிள்ளை என்ன கொன்னுடுவாயா? சார், அதெல்லாம் ஒப்படைக்கலாம் சார். 7 வருஷமா குமார் கூடவே இருந்த அசிஸ்டண்ட். செய்கை பார்த்தி பக்காவா செஞ்சிருவாப்ல. என்னத்தை செஞ்சிருவீங்க? யோ, இவன் பேசுறத பார்த்தா இவன் நம்மள செஞ்சிருவான் போல. உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? சார், நீங்க சொன்ன பட்ஜெட்டுக்கு வேலையை முடிக்கிறதுக்கு மார்க்கெட்லயே இவன் ஒருத்தன் தான் இருக்கான். இவரே வச்சு மேனேஜ் பண்ணுங்க சார். இவனுங்களை நம்பி நம்ம களத்துல இறங்கணும், நாம செத்தோம். நானே களத்துல இறங்கி வேலையை முடிக்கிறேன். சஞ்சீவ், இந்த ப்ரூஃபை வச்சு எங்களை மாட்டி விட பாக்குறேன். இப்ப நான் பண்ண போற வேலையில இந்த பென்ட்ரைவ் பஞ்சர் ஆக போகுது பாரு. ஃபர்ஸ்ட் பிளான் சக்சஸ். இனி செகண்ட் பிளானான ஸ்ரீஜாவை கடத்துறத நான் தடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் சஞ்சீவ் ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்டுறது தவிர வேற ஆப்ஷனே கிடையாது. நீங்க ஸ்ரீஜாவை கடத்துறத நான் சோலோவா தடுக்கிறேன்டா. தடுத்து உங்க பிளான முறியடிச்சு இந்த சிந்தாமணி யாருன்னு உங்க எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன்டா. போகுதா? ரிங்கு போகுது. அம்மா சொல்லுமா. ஹலோ ஸ்ரீஜா, எங்கடி இருக்க? கீழே மண்டபத்துல தான் இருக்க. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். மொட்டை மாடிக்கு வா. வரும்போது தனியா வா, அம்மாவை கூப்பிட்டு வராத. ஆமால. சரி சரி சரி, வா வா வா. முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்? அது நீ மொட்டை மாடிக்கு வாயே, அது ரொம்ப முக்கியமான மேட்டர். நீ வா. சரி வர. ஆமா, உன் குரல் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? அது ஒண்ணு இல்லம்மா, எனக்கு கோல்டு. அத விட ஸ்ரீஜா, நீ முதல்ல மாடிக்கு வாயே. சரி வர. மாப்பிள மாடிக்கு வரேன்னு சொல்லிட்டா. சரி மாமா, நீங்க உங்க வேலையை பாருங்க. நான் அந்த பக்கம் முடிஞ்சிருந்து என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்கேன். ஓ
டேய் என்னண்ணா நம்ம அணுவை கொல்ற வரைக்கும் மண்டபத்துல யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. சரிண்ணா சரி அதனால பொண்ணு வீட்டு சொந்தக்காரங்க மாதிரி நடந்துக்கோங்க. சரி புரியுதாடா? சரிண்ணா பார்த்து பொண்ணு ரூம் எங்கடா? தெரியலையே தெரியலண்ணா. என்னடா இது அண்ணா மேடம் ஆ பொண்ணு ரூம் எங்க இருக்கு மேடம்? மேல போய் லெஃப்ட்ல 2வது ரூம். தேங்க்ஸ் மேடம். ரொம்ப நன்றி. டேய் வாடா. வாங்க. சஞ்சீவ், மனசளவில் நம்ம 2 பேருக்கும் இன்னைக்கே மேரேஜ் ஆயிடுச்சு. சாங்கியம் நடக்கும்போதே உன் கூட 100 வருஷம் வாழ்ந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருச்சு. எனக்கு அது போதும் சஞ்சீவ். எங்கடா போற இப்போ? அனு இங்க தானே இருக்கா? டேய் அனு இங்க இருக்கடா. நம்ம விசாரிச்சவங்க இந்த ரூம் தானே சொன்னாங்க. டேய் அனு ரூம் வேணா இதுவா இருக்கலாம். ஆனா அனு அங்கதான்டா இருக்கான். இப்பதான்டா என் கண்ணால பார்த்தேன். நானே குழப்புறேன். அனு முக்கியமா அனுவோட ரூம் முக்கியமா? நமக்கு அனு தானே முக்கியம். அங்கதான்டா இருக்கா. போடா.